எங்க அந்தஸ்துக்கு ஏத்த மருமகளா வரப்போறவள விசாரிக்காம விட்டுருவோமா? துருவி துருவி விசாரிச்சிருக்கோம், ஒரு இடம் விடலையே. அப்படியா? உன்கிட்ட சொன்னாளா? சரி, FB ஈவென்ட்ல கல்யாணத்துக்கு கோயிங்னு போட்டா மட்டும் போறாதுடா. அதேதான், அதுக்கு தான் இப்ப கூப்பிட்டேன். புரிஞ்சுதா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர நீ தான் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணணும். ஓகேவா? ஜாகிரதையா பாத்துக்கோமா. காலேஜ் ஆமா ஆமா ஆமா, இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கிராண்ட். நீ நினைச்சே பார்க்க முடியாது அந்த லெவலுக்கு இருக்க போதுடா. வெரி கிராண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஐ அம் டெல்லிங் யூ. எக்ஸலென்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அவர் எப்பவுமே பிஸி தான், லேப்டாப்பும் கையுமா தான் இருக்கார். ஏங்க கல்யாணத்துக்குன்னு 2 மாசம் இருக்குது போல, அதுக்குள்ள 2 மாசம் சம்பளத்தை போனஸா கொடுத்துட்டாரு. சாரு போலவே நல்ல பெரிய இடமா அமைஞ்சிருக்கும் போல. நல்ல இடம் வேணான்னு சொல்லு, ஆனா பெரிய இடம்லாம் சொல்லாத. அப்போ ஒத்து வருமா? டூ வீலரும் கார் ஒத்து போல, அந்த மாதிரி தான். கரெக்டா சொன்ன கல்யாணி. எங்களுக்கு இருக்கிற வசதிக்கும் கிருஷ்ணாவுக்கு இருக்கிற அழகுக்கும் 1000 பொண்ணு கிடைச்சாலும் இப்படி ஒரு பொறுப்பான பண்புள்ள அழகான பொண்ணு கிடைச்சிருக்கிறது எங்களோட பாக்கியம் தான் நாங்க சொல்லணும். நிறைய ஜாதகம் வந்தது. பெஸ்ட் பொண்ணு. டேய், இப்போ உனக்கு என்ன? கனடாக்கு நாளைக்கே வந்து இன்வைட் பண்றேன். கரெக்ட்? இல்ல இல்ல, எல்லாம் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் டன். இப்போ சம்மந்தி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். ஆமா, தயவு செஞ்சு இப்போ ஆளை விடு, நான் சம்மந்தி வீட்டுக்கு போகணும். கிருஷ்ணா மஹா அச்சோ, மஹா ஸ்னேஹா, கங்க்ராட்ஸ் பேபி. பெஸ்ட் ஃப்ரெண்ட் 1 வீக் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கேன். கல்யாணம் வேற. வேர் இஸ் தி எக்ஸைட்மென்ட்? போதுமா? என்னடி ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் டேஸ்ல புல்லட் பாய்ஸ்ல போட்டு கல்யாணத்தை பத்தி என்னென்னலாம் சொன்ன நீ? லாங் வெட்டிங் கவுன், கலர்ஃபுல் கிராக்கர்ஸ், ஃபாரின் ஸ்டைல்ல பேண்ட் மியூசிக், பக்கத்துலயே யோகை, வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சி அப்படி ரெக்கம் முளைச்ச மாதிரி. ஸ்டாப் இட் ஸ்னேஹா. என்னடி வெக்கப்படுறியா? நீ அன்னைக்கு சொன்னதான் நான் இன்னைக்கு சொல்றேன். Yeah, but do you think this will work out? Of course, darling. I'll see you there tonight. Yeah, sure. I love you too, baby. Okay, bye-bye. ஏய், நீ சொல்லு மச்சான். நீ தானே சொல்லும். எப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? மார்ச் 10-15 சொன்னாங்கடா. என்னடா 10-15 சொல்லிட்டு இருக்க? ஏய், அங்க இருக்கு பாரு, நீயே பாத்துக்கோ. இப்பதான் வீடே களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இப்பதான் இன்டர்நெட்ல வரன் பார்க்கலாமே, அதுலதான் பிடிச்சோம். இந்த காலத்துல இப்படி ஒரு மாப்பிள்ளை பிடிக்க முடியுமா உங்களால? எப்படி பிடிச்சேன் பாருங்க. அது இல்ல லல்லி, அந்தஸ்துல நம்மளோட கொஞ்சம் பெரிய இடமா இருக்கேன் தான். கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஆனா தங்கமான பொண்ணு, நல்ல குடும்பம், அவ்வளவு அழகு. உன் பிள்ளைக்கும் நெட்ல வரம் பார்க்கணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? நாம தான் மிடில் கிளாஸ்னா நம்ம பொண்ணும் கஷ்டப்படணுமா? மாப்பிள்ளை பையன் அழகா இருக்கான், ஃபாரின்ல படிச்சிருக்கான், வசதியான குடும்பம், வேற என்ன வேணுங்கிற? ஏன் நம்ம பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அழகு இருக்கு, டேலண்ட் இருக்கு, வேற என்ன வேணும்? எப்படி வளர்த்துருக்கேன் என் பொண்ணு? சச்சா, hundreds of profiles பார்த்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சா இவெல்லாம் பர்சனாலிட்டிக்கு செட் ஆக மாட்டாமாஹா. அது இதுன்னு சொல்லி தோ இவனை பிடிச்சு இப்போ இன்விடேஷன் வரைக்கும் வந்தாச்சு. டேய், இதுவாடா? One sec. Hey, sweetie. Then what's up, babe? You tell me. Hey, hold on a second. Hey, Mahalakshmi. பொண்ணு எப்படி? Yeah, tell me. எல்லாம் உன் நல்லதுக்கு தாமா பண்றோன்னு வேற சொல்றாங்க. And you know what? நாங்க இன்னும் மீட் பண்ண கூட சான்ஸ் கிடைக்கல தெரியுமா? அச்சோ. பப்புக்கு போலாமா? ஸ்பெகட்டி அண்ட் ஷார்ட்ஸ்ல வா, அப்பதான் வசதியா இருக்கும். ஓகே ஸ்வேதா, see you tonight. Bye. ஓகே. அவசரத்தை பாரு. Bye. இங்க பாருங்க, லைஃப்ல நல்ல எக்ஸ்போஷர் கொடுத்து நல்லா அச்சீவ் பண்ண வச்சிட்டோம். லைஃப்ல கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் LIC பாலிசி, PF பணம் எல்லாத்தையும் போட்டு கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம்.
இன்னும் நமக்குன்னு சொந்தமா வீடு கூட இல்ல. மனசை போட்டு குழப்பிக்காம போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். டேய் நீ நேர்ல வாடா, பேசிக்கலாம்டா. நீ நேர்ல வாடா முதல்ல. சரி சரி, சீக்கிரமா வந்துருனே. எல்லாருமா சேர்ந்து கடைக்கு போய் ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கணும். என்ன அத மறந்துடாத. இது என்னதுமா? என்கேஜ்மெண்ட்ல நாய்க்குட்டிய வந்து போட்டுச்சு, விளையாடாத. லூசு, இது அப்பா வாங்கி கொடுத்தது, ஞாபகம் இல்லையா? ஆமால, எங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறா. ஆல்ரைட் தென். அப்போ பேசாம FBல ஒரு கன்ஃபெஷன் பேஜை ஓபன் பண்ணிடுறேன். Number 1, I'm a chain smoker and drinker. Number 2, I'm only interested in girls, chicks and babes. இப்படிலாம் சொல்றியா? But then who will marry me மச்சான்? போடா. போலாமா? நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அவர் கிளம்பிட்டாரு, நாங்க போயிட்டு வந்துறோம். அப்புறம் பேசுறேன். அப்ப நீங்க பேசிக்கவே இல்லையா? பேசணும். ஒரு வாட்டி அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு ஹாய் பை மட்டும் சொல்லிக்கிட்டோம், வேற எதுவுமே இல்ல. அஜுஜு, பாவ மகாகுட்டி. அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். அவன் ஃபுல் நேம் என்ன சொன்ன? கிருஷ்ணா. இது லைஃப்டா, இதுல ஏன் கேம் விளையாடுற? ஏய், ஆனா இந்த கேம்ல நான் தான்டா சாம்பியன். கண்ணா, facebook.com. நீ எப்படி இல்லைன்னா என்ன, ஏன் ப்ரொஃபைல்ல இருந்து உங்களை கனெக்ட் பண்றேன். ஹே, இவன் தானே? ஆமாடி, எங்க காட்டு, இங்க பாரு. ஆட் ஃப்ரெண்ட். ஹலோ, சொல்லுங்கப்பா. அப்பா, இப்பதான் ஆதியை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றேன்ப்பா. நீங்க போயிட்டு வாங்கப்பா. இல்ல, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு நாள் போறேன்ப்பா. ஓகேப்பா, ஓகே, பை பை. பாத்தியா, என்னோட அதர் சைடு தெரியாத யாருமே இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்னு கேட்பாங்க. மச்சான், என்ன யாருமே நம்ப மாட்டாங்கடா. இங்க பாருடி, ஞான பழம். ஹே, அக்செப்ட் பண்ணிட்டான்டி. பொறுமை. பையன் போர்டுல மெம்பர்னு பேரு தான். என்னைக்காவது ஏதாவது பிரான்ச் விசிட் பண்ணிருப்பானா உன் புள்ள? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது வரானான்னு பாப்போம். ஆமா, உங்களுக்கு எப்பவுமே உங்க கவலை தான். முன்னெல்லாம் கிருஷ்ணா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததும் என் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பான். அப்புறம் சமத்தா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு விளையாடுவான். அதுவும் என் கையால நான் பிசைஞ்சு ஊட்லா தானேங்க சாப்பிடுவான். பாதி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள மடியிலேயே படுத்து தூங்கிடுவான் குழந்தை. லல்லி, வந்துட்டேன். வரேங்க. நெட்ல காய்கறி ஆர்டர் பண்றோம், ஷாப்பிங் பண்றோம். அதுல எவ்வளவு பொருள் வீணாகி டெலிவரி ஆகும்போது நெட்டை நம்பி எப்படி பொண்ணு மாப்பிள்ள பாக்குறான்னு தெரியல. சேஞ்சஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபார் குட். எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்ல முடியாதுடி. எல்லாம் உங்களால தான். எப்ப நீங்க அவனை ஃபாரின் அனுப்பிச்சீங்களோ அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அவன் முன்ன மாதிரிலாம் என் கூட பேசுறதே இல்ல தெரியுமா? எப்ப பார் கம்ப்யூட்டர் இல்ல போனு கையுமாவே இருக்கான். சரி, அவன் கூட கொஞ்ச நேரம் பேசலானா வேலை வேலைன்னு சொல்றான். அதுக்காக பழைய பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு போகும் சுத்த சொல்றீங்களா? டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க என்னடா அண்ணா? தப்புடா. உன் தப்பு எல்லாமே தெரிஞ்சு ஒரு பொண்ணு உன்னை ஏத்துக்கிட்டான்னா உன்னை விட ரிச்சஸ் ஃபுல்ல வேற யாருமே இருக்க முடியாதுடா. ஓஹோ, ஐ see. ஓகே மச்சான். ஹாய். I want to talk to you, Krishna. விளையாடாதடா கிருஷ்ணா. அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு ஒரு வாட்டியாவது கேட்டியாடா? இங்க பாருங்க, நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணது தானே. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க சாப்பிடுங்க. இந்த கல்யாணத்தால என்ன நல்லா நடக்க போதோ. டேய், நீ ஏன் ஃப்ரெண்டா இல்ல அவ ஃப்ரெண்டா? வந்ததுல இருந்து அவளுக்கே சப்போர்ட் பண்ற?
நீ ஏன்டா இப்படி ஆயிட்ட? எப்படி? ஏங்க நீங்களாவது கொஞ்சம் என் கூட பேசலாம்ல. கேம் விளையாடுறது நிறுத்துங்க. இந்த லேப்டாப்பை மூடி வைங்க. மூடி வச்சுட்டேன். சரி, இப்ப நேரா சம்பந்தி வீட்டுக்கு போறோம். முதல் பத்திரிகையை கொடுக்கறோம். சந்தோஷமா வீட்டுக்கு வரோம். எஸ். ஓகேவா? ரைட். போட்டுங்க. ஏங்க மடமடன் சாப்பிட்டு போய் மகாவை போய் ரெடி பண்ணுங்க. சம்பந்தி ஆந்தவன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. சரி சரி. ஏய் ஆமா, தோசை கல்ல வச்ச இங்க இட்லி வச்சிருக்க? தோசை கல் போட்டேன் உங்களுக்குன்னு சொன்னேனா? ஐயோ நல்ல வேலை, சமைக்க தெரியுமான்னு கேட்கல. உன்னை நினைச்சாலே வெக்கமா இருக்குடா. டேய் நீ என்ன கல்யாண பொண்ணா? வெக்கப்படுற? அதுவும் என்ன நினைச்சு? படா. காசோட வேல்யூ என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அசிங்கமா இல்ல? She's very very to meet you. Hey, Lucy. Why did you guys catch up? உனக்கு எப்படி தெரியும்? பான்வி சில்லர் ஸ்பூன் ஆச்சே. அப்பாவோட காசுல இப்படி எல்லாத்தையும் அசிங்கமா மனசு உறுத்தல? Sure baby. எப்படி 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 எப்படி? கம் அகைன். அசிங்கமா. ஞாபகம் இருக்கா ஆதி? காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி மெயில் பண்ணிய. டேய் நான் தான்டா அதை ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்ல கட்டி விட்டேன். அது கூட எங்க அப்பா காசு தான். அது உனக்கு அசிங்கமா இல்ல? I'm not wrong ஆதி, உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் சொல்லி வந்தியே 47,595 rupees ஒரே செக்ல எழுதி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? அது கூட எங்க அப்பா காசு தான் ஆதி. அதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல? இடியட். நான் போடுற பிஸ்கெட்டை திங்கிற நாய் எனக்கே அட்வைஸ் பண்ண வந்துருச்சு பாத்தியா? போதும் கிருஷ்ணா. இத்தனை நாள் நீ ஒரு ஃப்ரெண்டுக்கு பண்றதா நினைச்சுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாய்க்கு பண்றதுதான் எனக்கும் பண்ணன்றப்போ எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட வந்துருச்சு. இதை சொல்லாம தான் உன்னை பார்க்க வந்தேன். ஆனா ஒண்ணு கிருஷ்ணா, இந்த நாய் எல்லா கடனையும் அடைச்சிட்டு தான் போ. டேக் கேர். ஏய் ஹாய் ரம்யா, வாட் a surprise. லூசாடி நீ? பிடிக்கலன்னு அவன் கிட்ட சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? சிச்சுவேஷன் பார்த்து அம்மா அப்பா கிட்ட சொல்றதுதான் பெட்டர். எப்படி சொல்றதுன்னு தெரியல ஸ்னேகா. பயப்படாதடி, தைரியமா போய் சொல்லு, புரிஞ்சுப்பாங்க. அப்படி நீ சொல்லலனா நான் போய் சொல்றேன். கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க, ஆனா மாத்திப்பாங்களான்னு தெரியல. மகாகுட்டி. அப்பா 100 years பா. ஐயோ 100 yearsலாம் எனக்கு வேண்டாம். மகாவோட ஹாப்பி லைஃப் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் போய் சேர வேண்டியதுதான். ஏய் அங்கிள். என்னம்மா? மிஸ்டர் கிருஷ்ணகுமார் பத்தி மாப்பிள்ள காமிச்சாலா? எப்படி இருக்கா மாப்பிள்ள? என்னம்மா இத கொஞ்சம் பாருங்களேன். இதுல என்னம்மா இருக்கு?
போதுமா? இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் இனிமே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். என்ன பேசுறீங்க நீங்க எல்லாரும்? என்னாச்சு? நீ பார்த்த மாப்பிள்ள என்னென்ன போட்டோ அப்லோட் பண்ணிருக்கான் பாத்திருக்கியா? என்ன ஏதோ பார்ட்டி போட்டோ? ஏங்க நம்ம காலம் நினைச்சீங்களா? அது ஃபாரின்ல படிச்ச பையன். ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி இதெல்லாம் ரொம்ப சகஜங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. லல்லி, முழுசா பார்த்துட்டு பேசு. என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் பெருசா பண்ணிக்கிட்டு? இதெல்லாம் ரொம்ப சகஜங்க. பொண்ணுங்களுக்கு பையன் ஃப்ரெண்ட்ஸ், பையன்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜங்க. இதெல்லாம் பெருசு படுத்திக்கிட்டு கல்யாணம். அப்பா ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. ஏண்டி பாத்தீங்க எதுக்கு இப்படி அவங்க 2 பேரும் போறாங்க? அப்பா என்னம்மா? பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்ந்து சுத்துறது தானே பெரிய விஷயமா? உனக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? இருக்காங்க ஆண்டி, பட் there is a limit. இத பாருங்களேன். என்னத்த பெருசா பார்த்தேன். இதுல உங்க என்டையர் சேவிங்ஸையும் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களப்பா. இருக்கட்டும்டாம்மா. இன்விடேஷன்லாம் கூட அடிச்சாச்சுலப்பா. இருக்கட்டும்டா. இப்போ போய் எப்படிப்பா? அவங்க வரேன்னு சொல்லிருக்காங்கப்பா. வரட்டும்மா. இப்போ போய் எப்படிப்பா? அழுது நிறுத்து. என்ன ஆச்சு இப்போ? டேய், என்னடா குழந்தை மாதிரி அழுதுட்டு? அழக்கூடாதுடாம்மா, நீ அழக்கூடாதுடா. அப்பா இங்க பாரு, இன்விடேஷன் பணம் எல்லாமே ஜஸ்ட் பேப்பர்ஸ். இன்னும் நிச்சயம் கூட ஆளடா உனக்கு. ஏண்டா அழற? ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவோம். ஐ டோன்ட் பாதர். என்னோட பொண்ணோட லைஃப் தான் முக்கியம், அவ ஹாப்பினஸ் தான் முக்கியம். அழக்கூடாதுடா அம்மா, அழக்கூடாதுடா. அப்பா அவங்க வந்துட்டாங்கப்பா. ஐயோ வந்துட்டாங்க போல இருக்கே. ஹாய் சம்பந்தி, வாமா உள்ள வா. வந்துட்டா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? இரு ஏன் எல்லாரும் டல்லா இருக்கீங்க? என்னாச்சு சம்பந்தி? What happened? என்னங்க இருங்க, கொஞ்சம் பேசாம இருங்க. என்னாச்சுங்க? என்னடா என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? சரி வா வந்து உட்கார சொல்ல அவள. என்னாச்சு லக்ஷ்மி? என்னம்மா? இல்ல அங்கிள். என்னம்மா? உங்க சன். ஆமா கிருஷ்ணா, அவன் வரேன்னாமா. ஆதி வந்தான்ட்டு இந்த பசங்க 2 பேரும் கல்யாண பசங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வரோம். இதுக்கா நீ சோகமா இருக்க லட்சுமி? அச்சோ. அங்கிள் என்னம்மா? இத கொஞ்சம் பாருங்க. என்னது இது? என்ன இருக்கு இதுல? என்னது? சம்மந்தி,
இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சம்பந்தி. அது நான் கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அவர் சொன்னாரு 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோன்னு. தப்பு பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஆறத்துக்குள்ள 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரதுக்குள்ள இப்படி ஆயிடுத்தேடி. சம்பந்தி சாரி, நான் இன்னும் உங்களை சம்பந்தின்னு கூப்பிட முடியாது மிஸ்டர் கணேசன். நீ எங்க இருந்து பிடிச்சியோ தெரியலமா, 6 வருஷத்துல தெரியாத 6 நிமிஷத்துல காமிச்சிட்டியம்மா. I'm very sorry ma. I'm very sorry. இந்த மாதிரிலாம் நடக்கிறது டெய்லி நியூஸ் பேப்பர் டிவியில நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா நாம ஏனோ இதெல்லாம் நமக்கு நடக்காதுன்னு இக்னோர் பண்ணிடுறோம். டெக்னாலஜியே வேண்டான்னு சொல்லல, கவனமா இருப்போம்னு தான் சொல்றேன். பின்னாடி ரொம்ப தொல்லை என்னன்னு தெரியாது, வாழ்க்கைய புரிஞ்சதும் பிரிஞ்சுக்கிறா, லைஃப்ல ரீவைண்ட் கிடையாது. ஹே ஹே போடா போடா ஃப்ளர்ட்ஸ் எல்லாம் கொட்டு ஹெல்டா கொட்டு ஹெல்டா. ஊரு விட்டு ஊரு வந்து சொல்லு எல்லாருக்கும் டேக போட்டு சாவடி போண்டா. 10 பைசா செலவு இல்ல, பாஸ்போர்ட்டும் தேவை இல்ல, கூகுள் மேப்ஸ்ல உலகம் சுத்துவோம். வேலை வெட்டி எதுவும் இல்ல, செய்ய துணிவும் இல்ல, அப்ப சேர்த்த சொத்திருக்கு என்ஜாய் எப்போதும். 2 மாறி போச்சுடா, லைஃப் ஸ்டைல் நாரி போச்சுடா, இப்போ கல்யாணம் கூட அவுடேட்டட் ஆச்சுடா. இன்னும் பிப்பி வேணாண்டா, பந்தல் பந்தி வேணாண்டா, ஒரு வைஃபை கனெக்ஷன் போதும், வைஃப கூடிடா. ஏய் போங்கடா.